Hello everyone, this is Parthiban welcomes you to SAP Views. இந்த வீடியோவில் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிற எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டை கேட்டாலும் என்னுடைய ட்ரீம் காலேஜ் எய்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியாவில் டோட்டலாக எத்தனை எய்ம்ஸ் இருக்குது, அதில் வந்துட்டு எவ்வளோ சீட்ஸு எம்பிபிஎஸ் சீட்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். உங்களுக்கு தம்ப்நெயில்லையே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் டோட்டலாக 20 எய்ம்ஸ் இருக்குது. அந்த 20 எய்ம்ஸில் 2069 எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிட்டேன். இப்போ டீட்டெயில்டாக ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் எந்தெந்த ஸ்டேட்ஸில் எய்ம்ஸ் இருக்குது, அந்த ஸ்டேட்ஸில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 2024 நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம். அதே மாதிரி 2024 ஆன்லைனில் அப்ளிகேஷன் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அப்போ இருந்து நம்ம அட்மிஷன் போடுற வரைக்கும் கம்ப்ளீட் கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம் த்ரூ பெய்ட் சர்வீஸில். தேவைப்படுறவங்க என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான கைடன்ஸ் அண்ட் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இந்தியாவில் ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்லேயும் எவ்வளவு மெடிக்கல் காலேஜஸ், எவ்வளவு எய்ம்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் வாங்க. இப்போது ஃபஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணலாம், நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ தமிழ்நாட்டில் நம்மளுக்கு தெரியும், மதுரையில் எய்ம்ஸ் ஒன்று ரன் ஆகிட்டுருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அது டெம்பரரியாக ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜோட இருக்கிற ரன் ஆகிட்டுருக்குதுங்க. 50 சீட்டோட வித்து 50 சீட்ஸ். ஓகேங்களா. ஃப்யூச்சரில் அது மதுரையில் பில்டிங் கட்டி முடித்த உடனே மதுரைக்கு ஷிஃப்ட் ஆகிடும். இப்போது தமிழ்நாடு பார்த்தாச்சு. ஓகேங்களா. அடுத்தது நம்ம பார்க்க இருக்கிறது ஆந்திர பிரதேசில் மங்களகிரியில் விஜயவாடாவில் 125 சீட் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா தெலுங்கானாவில் பிபின் நகரில் 100 சீட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜார்க்கண்டில் தியோகர் 125 சீட் இருக்குது. 125 எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்குது. அப்படி பார்க்கும்போது எல்லா இடத்துலையுமே கிட்டத்தட்ட 125 சீட்டு. தெலுங்கானாவில் மட்டும் 100 சீட்ஸ் இருக்குது. தமிழ்நாட்டில் இப்போ டைம் பீயிங் 50 சீட்டு தான் இருக்குது. மதுரையில் கட்டி முடித்த உடனே மற்ற எல்லா பக்கம் இருக்கிற மாதிரியே இங்கேயும் ஸ்ட்ரென்த்து இன்க்ரீஸ் ஆகிரும். ஒரிசாவில் பார்த்தீங்கன்னா புவனேஸ்வரில் 125 சீட் இருக்குது. சத்தீஸ்கரில் ராய்ப்பூரில் 125 சீட் இருக்குது. வெஸ்ட் பெங்காலில் பார்த்தீங்கன்னா கல்யாணி 125 சீட்டு. இதை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். இப்போ இது வரைக்கும் கல்யாணி நைடா 125 சீட் இருக்குது. அடுத்தது உத்தரப்பிரதேசில் பார்த்தீங்கன்னா ரேபரேலி 100 சீட்டோட ரன் ஆகிட்டுருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பீகார் பட்னாவில் 125 சீட் இருக்குது. அப்படியே டாப்புக்கு போயிடலாம். அடுத்தது அஸ்ஸாமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஸ்ஸாமில் உங்களுக்கு கவுகாத்தியில் 50 சீட் இருக்குது. அடுத்தது உத்தரப்பிரதேஷ் கொரக்பூரில் 125 சீட்டோட ரன் ஆகிட்டு இருக்குது. அடுத்தது ராஜஸ்தானில் ஜோத்பூரில் 125 சீட்டோட எய்ம்ஸ் ரன் ஆகிட்டு இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு உத்தரகாண்டில் ரிஷிகேஷில் 125 சீட் இருக்குது. ராஜஸ்தான் பார்த்துட்டோம், உத்தரகாண்ட் பார்த்தோம். ஜம்மு காஷ்மீரில் விஜய்பூரில் 62 சீட்டோட எய்ம்ஸ் இருக்குதுங்க. அடுத்தது ஹிமாச்சல் பிரதேசில் பிலாஸ்பூரில் 50 சீட் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா பஞ்சாபில் பதிண்டாவில் 100 சீட் இருக்குது. நெக்ஸ்ட்டு இதுதான் எல்லா எய்ம்ஸ்க்கும் நான் போகணும், இருக்கிற எல்லா எய்ம்ஸை விட நான் இந்த எய்ம்ஸை தான் நம்பர் 1 ப்ரிஃபரன்ஸில் ப்ரியாரிட்டியில் வச்சுருக்கிறேன் அப்படின்னு ஒவ்வொரு மாணவர்களும் அவங்களுடைய ட்ரீமில் வச்சுருக்கிறது none other than டெல்லி.
எய்ம்ஸ் டெல்லி, நியூ டெல்லியில் 132 சீட் இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது குஜராத்தில் பார்த்தீங்கன்னா ராஜ்கோட்டில் 50 சீட் இருக்குது. அடுத்தது மத்திய பிரதேஷ் போபாலில் பார்த்தீங்கன்னா 125 சீட் இருக்குது. அடுத்தது மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா நாக்பூரில் 25 சீட் இருக்குது. ஆல்மோஸ்ட்டு எல்லாமே கவர் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போது உங்களுக்கு டோட்டலாக ஆல் ஓவர் தி இந்தியாவில் 20 எய்ம்ஸ் இருக்குது. ஓகேங்களா. இதெல்லாமே சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இருக்கிறதுலையே ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் ரொம்ப கம்மி. இந்த 20 எய்ம்ஸ்லையும் சேர்ந்து 2069 எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக அதாவது நீட் 2024க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா. நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இன்னமும் இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். மேற்கொண்டு உங்களுக்கு 2024 மெடிக்கல் அட்மிஷன் அண்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா, அதாவது டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணணும், கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா, ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you. ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் இன்னொரு அப்டேட்டோடு மீட் பண்ணுறேன்.